தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அவர் பேசவுள்ள புத்தூர் அண்ணா சிலை அருகே அக்கட்சி நிர்வாகிகள் குவிந்து வருகிறார்கள். அதேபோல நாகப்பட்டினத்திலும் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் கூட்டம் அதிகளவு காணப்படுகிறது. புத்தூர் ரவுண்டானா அருகே உள்ள பிரதான சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதித்து காவல்துறையினர் பேரிகார்டுகளை வைத்துள்ளனர். இது பற்றின விவரங்களை களத்திலிருந்து தர இருக்கிறார்கள் செய்தியாளர் ராஜேஷ் மற்றும் பாலமுருகன். அவர்களிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ் அண்ட் பாலமுருகன். முதலில் ராஜேஷ், நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் திருச்சி மரக்கடியில் இருந்த அளவுக்கு அதே அளவு கூட்டமும் ரசிகர்களுடைய வருகையும் தொண்டர்களுடைய வருகையும் இருக்கா, இல்ல அதை விட கம்மியா இருக்கா? வணக்கம். தற்போது நாம் நாகையிலே அந்த விஜய் பிரச்சாரம் செய்யக்கூடிய புதூர் என்ற இடத்திலே தான் இருக்கின்றோம். இந்த இடத்தில் திருச்சியில் நாம் மரக்கடையில் பார்த்தது போல அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஆனால் விஜய் வருவதற்கு இன்னும் குறைந்தது 2 அல்லது 3 மணி நேரம் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அவர் வரும்போது இன்னும் கூட்டம் அதிகமாக கூடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. தற்போது இந்த இடத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மட்டும் வந்திருக்கின்றார். இங்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். மேலும் காவலர்களும் 100க்கும் மேற்பட்டோர் இங்கு வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாக்கக்கூடிய பணியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய இந்த இடம் புத்தூர் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே பேரறிஞர் அண்ணாவுடைய சிலை இருக்கின்றது. அதே போல தந்தை பெரியாருடைய சிலை இருக்கின்றது. எனவே அந்த சிலைகளுக்கு அருகில் தொண்டர்கள் யாரும் சென்றுவிடக் கூடாது என்று காவல்துறை சார்பில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலும் தொண்டர்கள் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது தன்னார்வலர்கள் போல நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொண்டர்கள் யாரும் அந்த சிலைகளுக்கு அருகில் சென்று அந்த சிலைகளை சேதப்படுத்தக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது புஷி ஆனந்த் தொண்டர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏராளமான ரசிகர்கள் கூடியிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் புஷி ஆனந்த் பேச பேச ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த காட்சியை இங்கே பார்க்க முடிகின்றது. விஜய் வருகையை ஒட்டி இந்த படத்தில் இந்த இடத்தில் ஏராளமான பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த சுற்றுவட்டார பகுதியில் திருச்சியில் எப்படி கடைகள், டீ கடை முதற்கொண்டு அனைத்து மளிகை கடைகள் உள்ளிட்ட விஷயங்கள் மூடப்பட்டதோ அதே போல இந்த இடத்திலும் அனைத்து விதமான கடைகளும் மூடப்பட்டிருக்கிறது. விஜய் அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே திருச்சி விமான நிலையத்திற்கு வந்துவிட்டார். அந்த திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக அவர் இந்த இடம் நோக்கி, அதாவது நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு அருகிலே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலே தான் இந்த புத்தூர் என்ற பகுதி இருக்கின்றது. இந்த இடத்திலே தான் விஜய் பேச இருக்கின்றார். அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கின்றது. இது மிகவும் ஒரு குறுகியலான இடம். இந்த குறுகலான இடத்திலே ஏராளமான ரசிகர்கள் கூடி நிற்பதை பார்க்க முடிகின்றது. அதிகாலை 6 மணியிலிருந்தே நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் இந்த இடத்திலே குழுமி நிற்கிறார்கள். தற்போதைய சூழலில் ஒரு 2000 பேர் கூடியிருப்பதை பார்க்க முடிகின்றது. ஒரு சிலர் அங்கும் இங்குமாக இருக்கின்றார்கள். பலரும் புஷி ஆனந்த் வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் பரவலாக இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல விஜய் வரும்போது இன்னும் கூட்டம் அதிகரிக்கும் என்றும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து விஜயினுடைய பாடல் ஒளிபரப்பப்படுகின்றது. மேலதாளங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இசைக்கேற்பவும் பாடலுக்கு ஏற்பவும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் ரசிகர்களும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2011 விஜய் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு மீனவர்கள் பிரச்சனைக்காக வந்திருந்தார். அப்போது தன்னுடைய ரசிகர் மன்றத்தை சந்திப்பதற்காக வந்திருந்தார். தற்போது அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் கழித்து மீண்டும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு தன்னுடைய ரசிகர்களையும் அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளையும் பார்க்க வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் இங்கு இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருப்பதை காண முடிகிறது.